வணக்கம். தமிழ்நாட்டினுடைய பணப்பயிர் அப்படின்னா, பயிர்னா நமக்கு தெரியும் நெல்லு, அதேபோல வானம் பார்த்த பூமியில வரக்கூடிய சிறுதானியங்கள் இதெல்லாம் பயிர்ன்னு தான் சொல்லுவோம். ஆனா பணப்பயிர்ன்னு ஒண்ணு தனியா உண்டா? உண்டுங்க. அதாவது கரும்பு, வாழை, மஞ்சள், இஞ்சி இதெல்லாம் பணப்பயிரும்பாங்க. இதுக்கு அதிகமான நீர் வளமும் இருக்கணும். அதேபோல இதனுடைய விற்பனை விலை அதிகமாக போகும். இன்னொன்னு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த கரும்பு பிழியப்படுறப்ப வெல்லம் கிடைக்குது. இன்னைக்கு சொல்றதா இருந்தா வெள்ளை சர்க்கரை கிடைக்குது. பனங்கல்கண்டு கிடைக்குது. இனிப்பு பொருள் எல்லாமே கிடைக்கிறதுனால, இதனுடைய விலை அதிகமா இருக்குது. சரி, இப்ப ஒரு கேள்வி கரும்பு நம்ம நாட்டு பயிரா? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. கரும்பு நம்ம நாட்டு பயிர் இல்ல. தேங்காய் கூட நம்ம தமிழ்நாட்டு மரபான்னு கேட்டா இல்லைங்கிறாங்க. அதே போல மிளகாய் அது போர்ச்சுகீசியர்கள் தான் நமக்கு கொண்டு வர்றாங்க. சிலி நாட்டுல இருந்து. அவர்கள் வியாபாரம் செய்ய வர்றப்ப கொண்டு வர்றாங்க. அதனால தான் சிலி நாட்டுல இருந்து வந்தது. மிளகாய் நம்மது இல்ல. அப்ப நம்ம காரத்துக்கு என்ன பண்ணோம்? நம்ம மிளகு வச்சிருந்தோம்ங்க. பொன்னோடு கரியோடு பெயரும். பொண்ணுன்னா தங்க காசு கொண்டு என்ன பண்ணுவாங்களாம், கறின்னா மிளகு வாங்கிட்டு போவாங்களாம். மிளகு காய் தான் மிளகாய்ன்னு பின்னாடி நம்ம சொல்லிக்கிறோம். அப்போ மிளகாய் வெளிநாட்டு பொருள். இன்னும் சொல்ல போனால் அது நமக்கு வயிற்றுக்கு சேராம கூட போகுது, காரம் அதிகமானால. மிளகு அப்படி இல்லை, மருந்து பொருள். சரி, இப்போ இந்த கரும்பை பற்றி பார்ப்போம். இந்து தமிழ் திசை பத்திரிகையில் கங்காங்கிறவங்க ஒரு தமிழரும் கரும்பும்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது படிக்கவே. ஏன் அப்படின்னா, இப்போ நான் சோழ வந்தனால எனக்கு அந்த பயிரோட அருமை தெரியும். அங்கே நெல் 3 போகம் விளையிறது போல, கொடிக்கால் போல கரும்பும் அந்த பக்கம் அலங்காநல்லூர் பக்கம், அங்கே சர்க்கரை ஆலை வர காரணமே அங்கே கரும்பு அதிகம் விளைஞ்சது தான். இந்த தேனூர்னு ஒரு ஊர் இருக்கு, சோழவந்தானுக்கு மதுரைக்கு நடுவில். இந்த அழகர் அங்கதான் போய் இறங்குவாருமாங்க, ஆத்துல இறங்குறது. அந்த தேனூர் என்னன்னு கேட்டீங்கன்னா, கரும்பு சாறு அதிகமாக பிழியப்பட்ட இடம்னால தேன் மாதிரி இருக்கிறதுனால அது தேனூர். தேனூர் கிழார் அப்படின்னு ஒரு சங்க இலக்கிய புலவரை நம்ம பார்க்குறோம். சரி, இப்ப இந்த கரும்பு பயன்படுத்தப்பட்டதுக்கான என்ன இலக்கிய ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னா நிறைய தான் சொல்லலாங்க. முதல்ல, ஒரு காலத்தில் காடாக இருந்ததை நாடாக மாத்துறதுக்கு, இன்னைக்கு எல்லாத்தையும் மாத்திவிட்டோம், அது வேற விஷயம். ஆனா அதாவது காடு திருத்தி, காடு வெட்டி நாடாக்கி, குளம் வெட்டி வளம் பெருக்கி அப்படின்னு பட்டினப்பாலை சொல்றதை நம்ம பார்க்குறோம். இந்த மணிமேகலை போன்ற காப்பியங்கள்ல சொல்றப்ப அதுல திருவிழாக்கள் வந்தா அதுல கமுகு, தென்னை, அதே போல கரும்பு போன்றவை கட்டப்படுமா. மங்கள விழாக்களின் போது காய்குலை கமுகும் வாழையும் வஞ்சியும் என்ற ஒரு தொடர் காட்டப்படுகிறது. இன்னும் கூட பாருங்களேன், சில குலதெய்வம் கும்பிடுறப்ப கரும்பு பந்தல் போட்டு உள்ள சாமி உட்கார்ந்துருக்குங்க. எங்க அங்காள கும்பிட போறப்பெல்லாம் நான் பார்ப்பேன், கரும்பு பந்தல் தான் போட்டிருப்பாங்க. சரி, அடுத்து என்ன அப்படின்னா, கரும்பு விளைந்ததுக்கான விஷயங்களை எல்லாம் சங்க இலக்கியங்கள்ல பல பாடல்களை பார்க்கிறோம். சங்க இலக்கியத்தில் கடையேழு வள்ளல்களில் ஒருவராகிய அதியமான் பற்றி சொல்லும்போது, அவனுடைய நாட்டில் அயலகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கரும்பு தமிழகத்தில் நடப்பட்டது அப்படிங்கிற செய்தி சொல்ல. இந்த பாட்டை பாருங்களேன். அமரர் பேணியும் ஆவுதி அருத்தியும் அரும்பிரல் மரபில் கரும்பு இவன் தந்தும் என அவையின் புறநானூற்று பாடல் மூலம் நாம் அறிகிறோம். இதுக்கு அடுத்து இந்த கரும்பினுடைய இன்னொரு பயன்பாடு என்னன்னா, இது ரொம்ப உயரமா வளரும், கணுக்களை உடையது. இந்த கரும்பை என்ன பண்ணுவாங்களா, நெல்லை போட்டு கரும்பை வேலி மாதிரி வச்சிருப்பாங்களாம். பாருங்க, கரும்பு வேலி கட்டுற அளவுக்கு இருக்குது. வயலே நெல்லின் வேலி நீடிய கரும்பின் பாத்தி பன்மலர் பூத்தும் என்ற பாடல் மூலம் அறிகிறோம். புறநானூற்று பாடல் மூலம் கரும்பு வேலியாகவும் பயன்பட்டுங்கிற ஒரு செய்தியும் நமக்கு புறநானூற்றுல தெரியுது. இதுக்கு மேல இன்னொரு பெரிய செய்தி என்னன்னா, இந்த கரும்பை ஆலையில வச்சு பிழியிறாங்க. இந்த கரும்பு ஆலைகள் பிழியப்படும் போது எழுகின்ற ஓசையானது யானைகள் பிளிறுவதை போல் இருக்குதாம். களிறு பிளிறுவதை போல இருக்கிறது அப்படின்னு அந்த செய்தியை பதிவு பண்றாங்க. மழை கண்டன ஆலை தரும் நேரேர் என
களைகண் உடைக்கும் கரும்பின் ஏத்தமும் என்று மலைபடுகடாம் கூறுகின்றது. இந்த சாறு எடுத்து காய்ச்சப்படுறப்ப நான் சின்ன பிள்ளையில பார்த்துருக்குறேங்க. இந்த அலங்காநல்லூர் பகுதி மட்டுமல்ல, மற்ற பகுதிகள் எல்லாம் கரும்பு சாறை பெரிய இதுகள்ல வட்டம் மாதிரி வச்சு அதுல காய்ச்சுவாங்க. அதுல வெல்லம் கொடுப்பாங்க. அது சவு மிட்டாய் மாதிரி இப்படி எடுத்து இப்படினோம்னா அப்படி சவு மிட்டாய் மாதிரி வரும். அது போய் கேட்டோம்னா கொடுப்பாங்க சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம். இப்ப இந்த கரும்பு சாறுல இருந்து வெல்லம் எடுக்கப்படுது. அப்ப சாறு புரியிற எந்திரம், சாறு, வெல்லம் இதெல்லாமே இருந்தது. அதாவது இனிப்பு பொருளான மண்டவெல்லம் சொல்றோம் பாருங்க, அச்சு வெல்லம், மண்டவெல்லம் இதெல்லாம் அதிலிருந்து வந்ததை நம்ம பார்க்குறோம். கரும்பு பிழிஞ்ச சாறை மண்டவெல்லமாவோ அல்லது மற்றதாகவோ மாற்றுகிற போது உருண்டை வெல்லமா மாத்துறப்ப பெரும்புகை வரும். இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரும்பு சாறு பிழிஞ்ச சக்கை இருக்கு பார்த்தீங்களா, அந்த சக்கையை வச்சே பறிச்சு அதை காய்ச்சுவாங்க. கரும்பு விறகாவும் பயன்படுது, கரும்பு சாறுல இருந்து வெல்லம் எடுக்கப்படுது. கரும்பாட்டி கட்டில் என்ற ஒரு பாடல் வரியும் இருக்குது. தன்னுடைய உடம்ப கரும்பு போல பிழிஞ்சு வேலைகள் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் பார்க்குறோம். அப்ப பாருங்க, கரும்போடு நமக்கு இருந்த தொடர்புகளை இலக்கியங்கள் மூலம் பார்க்குறோம். இன்னைக்கும் கூட அவன் வார்த்தை கரும்பு மாதிரி இருக்குதுங்க. அவருடைய அழகு கணு இல்லாத கரும்பு போல அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். அப்ப இந்த கரும்பு என்கின்ற பொருள் மங்களப் பொருளாக, இனிப்பு பொருளாக, பணப்பயிராக இன்றைக்கும் தமிழகத்தில் விளைந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே மிக அதிகமான கரும்பு விளைகின்ற தேசங்களில் ஒன்று கியூபா என்று சொல்லுவார்கள். அதற்கு இன்னொரு பேர் என்ன என்று கேட்டால் சர்க்கரை கிண்ண நாடு என்று சொல்வார்கள். அதுபோல கரும்பு தமிழகத்தினுடைய பழைய பயிர்த்தொழிலாக விளங்கியதை நாம் காணுகின்றோம். பேச்சு கரும்பு மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை நல்லா சுவைத்து பார்த்தா தான் அதனுடைய இனிமை நமக்கு தெரியும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க. அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.